Hi friends, welcome back to Mama with Bimma. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டே நைட் தான் ஆகுது. ஒரு குட்டி ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. ஏனா நேத்து சாப்பிட்டதெல்லாம் கொஞ்சம் வயித்த அமைதியா போட்டு நேத்து வந்து அந்த வில்சம் சிக்கன் சாப்பிட்டு மத்தியானம்லாம் வேலைக்கு ஆகாது. பிரியாணி எல்லாம் எதுவுமே அது எந்த நான்வெஜ்ஜா இருந்தாலும் மத்தியானம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆற போட்டுட்டு வயித்த சரி பண்ணிட்டு இப்போ கோதால இறங்கிட்டோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு சண்டே என்ன செய்யறோம் ஏதா செய்யறோம் இப்போ வந்து பார்க்கலாம். அதனால இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம்னு இருக்குற அத முதல்ல சொல்லு. நான் என்ன சொல்றேன் 1 kg சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். 1 kg சிக்கன். ஆமா. கொஞ்சம் வந்து சில்லி பவுடர் வந்து சில்லி போடுவா. அதுக்குள்ள நேரம் இல்லப்பா. சும்மா ஒரு அப்பா இப்போ இதே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன ஆகுது நைட்டு 8:30 மணி ஆகுது. 8:30 மணிக்கு நம்ம 1 கிலோ சிக்கனை போட்டு பிரியாணி பண்ணி முழுசா சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. இல்ல உன்னோட சிக்கன் செஞ்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு எப்படி செஞ்சாலும் லேட் ஆகும். சரி ரைட் ஓகே. எடுத்து வச்சு நாளைக்கு வேணா ஏதாவது செஞ்சு தரேன் அவ்வளவுதான். சரி வேணா விடு. ஆமா என்னமோ பண்ணு ஆனா டேஸ்டியா பண்ணு. நேத்து வந்து நலுங்கு சிக்கன் சாப்பிட்டேன். சரி சார் நலுங்கு சிக்கன் வில்சம் சிக்கன். இன்னைக்கு வந்து பிரியாணி வேற லெவல்ல பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு பிரியாணி வீட்டுல செஞ்சு 1 மந்த்க்கு மேல ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. தங்கச்சி வேற போன் பண்ணி இன்னைக்கு சண்டே அதுவும் உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்னா சண்டேவா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. சரி ஓகே சண்டே இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடலாம் மனசடங்க. ஆமா உண்மைதான். மத்தியானமே நான் யோசிச்சேன் மத்தியானம் வேலைக்கு ஆகாது பிரியாணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் நானா கட்டுப்படுத்திக்கினேன். எல்லாருமே லேட்டா தான் ஏஞ்சிட்டு சரி எதுக்கு உடனே எல்லாரும் இப்பதான் அப்படியே ஒவ்வொன்னா பாத்ரூம் போய் எல்லாம் அவங்க வயிற்று அமைதிப்படுத்தி அந்த டைம்ல எதுக்கு நம்ம உள்ள பூந்து இது பண்ணிட்டு அப்புறம் நமக்கும் நிறைய வேலை இருக்குது. அதனால அது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த லெவலுக்கு காரம் அந்த வில்சம் சிக்கன் ஒரு நாள் சாப்பிடலாம்பா. ட்ரை பண்ணிருக்கீங்களா? யாருமே நேத்து வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து அந்த சிக்கன் நாங்க சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கமெண்ட் பண்ணவே இல்ல. யாரும் அதிகம் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. தெரிஞ்சிருக்காது. விஷயம் தெரிஞ்சாதானே சாப்பிடுவாங்க. நான் யூடியூப்ல பாத்துருக்கேனே இந்த வில்சம் சிக்கன் நிறைய பேர் எல்லாம் போடுறாங்களே. அப்படி இருந்தா யாரும் சாப்பிடல. பட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்னும் தப்பு இல்ல. ஒரு வாட்டி சாப்பிடலாம்ப்பா. மாசத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு வாரத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் வாய்ப்பே கிடையாது. சாப்பிட்டோம் முடிஞ்சிடுவோம். ஒன்னு வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணுங்க. ஆமா நான் எப்பயுமே அப்படி பண்றவன். எனக்கு நீ இப்படி சொல்லவே இல்லப்பா. இவ்வளவு காரம் இருக்கும்லாம் நீ சொல்லவே இல்லை. எனக்கே தெரியாது. டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸ்பைசியா நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெயில பொரிச்சது டிஃப்ரெண்டா வந்து அதுக்கு பரோட்டா குருமாவே கிடையாது. அந்த சிக்கன் வச்சுதான் சாப்பிடணும். பரோட்டாக்கு குருமா இல்லாம அந்த சிக்கன் வச்சு சாப்பிடுவோம். அப்படி என்ன சிக்கன் தான் நாங்க போனோம். அத ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள இவர் போய் புதினா வாங்கிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் ஒன்று காட்ட போறேன். நீங்க போயிட்டு வா கடைக்கு போயிட்டு வா. நெய் வாங்கிட்டு வரா எவ்வளவு பெருசு வாங்கிட்டு. வாட் கேன் ஐ டு? நம்ம ரெகுலர் ஷாப் லீவு ஆஃப் தான். டுடே சண்டே. ஸோ அதனால இன்னொரு கடையில் போய் கேட்டால் இல்லை இதான் இருக்குதுன்னாங்க. சரி அவ்வளோதான். நீ நெய் ஊற்றிட்டுன்னா மட்டும் என்ன அதுனா நெய்யில் மிதக்க போதான்னா சிக்கன்லானும் இல்லை கம்மியாக தானே ஊற்றுவேன். சரி அந்த டப்பா இருந்தது. டப்பாவில் கொஞ்சம் நெய் இருந்தது. அதை உரிக்க அது இன்னும் கலர் ஆயிடுச்சா அப்படியே? வாரே வா நீ வந்து நான் சொல்ற மாதிரி செய்யமான்ற. நீ செஞ்சினா நல்லா செய்வ. நான் முதல்ல பிரியாணி செய்ய கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மறந்து போயிடுறேன். நான் சோம்பேறித்தனப்படுறேன். நான் அதை நல்லா கற்றுக்கினேன்னு வச்சுக்கேன். யார் தயவும் எனக்கு தேவையில்லை. நானே ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி பிரியாணி போடலாம். பிரியாணி மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு எந்த மூளை முடுக்கில் நீங்கள் நல்லா டேஸ்ட் கொடுத்து பண்ணீங்கனாலும் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலும் வரும். அதுதான் அது காரணம் என்னன்னா ஆல் ஓனர்ஸ் டிபெண்ட்ஸ் வந்து பிரியாணி மாஸ்டரை இறங்கிட்டா என்ன ஒண்ணுமே பண்ண முடியாத யாரும். கோடி கணக்குல அள்ளலாம். மக்கள் கோடி கணக்கான மக்களுக்கு டேஸ்ட் கொடுக்கலாம். என்ன டவுட்?
உன் வெயிட்டா? எல்லாரையும் வெயிட் என்ன டயட் என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்க. நான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் என்னன்னா கண்டினியூஸா பண்ண முடியாது அப்படிங்கறனால வெயிட் ஏறாம நான் நிறைய அந்த இது பாத்துட்டு இருக்கேன். இப்ப வெயிட் திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். ஏறி நில்லு. ஆமாம் இரு ஃபர்ஸ்ட் இதை காமிச்சிடலாம். அதுலயே per 40 kg இன்க்ரீஸ் பண்ணி காட்டுது. ஒழுங்கா இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. மாயம் இல்லை மந்திரம் இல்லை, பயந்துராதீங்க. 77.6 தான் இருக்குது. 85 பா. என்னது 85? 77.85. அது விட்டுரு. 77 அப்ப 78 வைக்கலாம். தாண்டாம பாத்துட்டு இருக்கேன். ஆமா நெருங்கிட்டேன். திருப்பி இருந்தாலும் வாயை காட்டணும் கொஞ்சம். இல்ல நான் ஏழைக்கு ஆகாத போலயா. அதெல்லாம் சும்மா காதப்பா. இந்த ஏஜுக்கு இந்த வெயிட் நார்மல் தான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வெயிட் ஏறாம பாத்துனேன் தெரியுமா? ஆமா நம்மளுக்கு தான் தெரியும். சும்மா பேசிடுவாங்க இவங்களா. நமக்கு தெரியும்ல எவ்வளவு வாயை கட்டி போட்டு வச்சுக்கிறோம்னு. 76 போனேன். திருப்பி 78 கிட்ட வந்துட்டு இருக்கிறேன். திருப்பி 76க்கு போய் நிறுத்தணும். திருப்பியும் அதனால இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பிரியாணி சாப்பிட்டு போவோம். விடு. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு நாளைல இருந்து பாத்துக்கலாம். ஆமா வெளிச்சம் சிக்கன் வாரத்துல ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒல்லி ஆயிடுவாப்பா. ஆமாப்பா லூஸ் மோஷன் ஆகும். ஆமா அதுதான். ஆப்பா நீ வேற. சரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பாத்தி இது பிரியாணி வேற ரெடி ஆக மாட்டேன். இப்பதானே பண்ணி வச்சுக்கிற ரெடி ஆயிடும். விடு. புதினா கிள்ளணும். வந்து புதினா கில் முதல்ல. நீ இடையில காணாம போறப்பா. அதனால இடையில இப்போ வேலை இருக்குப்பா. நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் தெரியுமாப்பா? இப்போ ரெசிபி மிஸ் ஆகுதுப்பா. நான் இப்போ என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? கிறிஸ்மஸ்க்கு குடில் வைக்கக்கூடாது அம்மா இறந்ததுனால. ஸோ அதனால வந்து ட்ரீயும் குடிலும் வைக்காம ஸ்டார் கட்டியிருக்கேன். நானும் கட்டாம தான் இருந்தா அப்புறம் இன்னைக்கு ஏன் கட்டினேன்னு எனக்கு தெரியல. நான் கேட்டேன் ஆலிசாக்காவை கேட்டேன், எங்க ஸ்டாரும் கட்டக்கூடாது அக்கா. இல்லை ஸ்டார் கட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவங்கள கேட்டேன். நீங்கள் என்ன பண்ணாமல் இருந்தீங்களா உங்கள் இதில் இது டெத் ஆனப்போ அப்படின்னு. ஆமாம் பண்ணாமல் தாண்டா இருந்தோம், பண்ணக்கூடாது, ஆனால் ஸ்டார்லாம் கட்டலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் சூப்பராக ஸ்டார் கட்டியிருக்கேன். பால்கனியில் ஒரு ஸ்டார், வெளியில் ஒரு ஸ்டார், எப்பயுமே கட்டுற மாதிரி ஸ்டார் கட்டியிருக்கேன். அடுத்த வருஷம் எல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு அடுத்த வருஷம்லாம் இன்னும் களை கட்டும் ஆண்டவர்னால. அது புது வீட்டில். ஓகே என்னாச்சு உன் பிரியாணி? பிரியாணி பாரு இங்க பாரு. அரிசியெல்லாம் போட்ட தலக்கு கொதிச்சு நிக்குது. இதை இப்ப தம் கட்டணும் கொஞ்ச நேரத்துல. வெங்காயம் கட் பண்ணு. ஆனியன் ரைத்தாக்கு மௌலியும் வந்து நிறைய ஆனியன் ரைத்தா செய்ய. ஆனியன் நிறைய செய்ய. ஆனியன் வந்து தண்ணியா செய்யாத கெட்டியா செய். ஆனியன் ரைத்தா புரியல. என்ன ஒரு ஆச்சரியம். என் பையனா ஆனியன் இது கேக்குறான் அப்படின்னு. என்ன தயிர் பச்சடி தொட்டு தானே சாப்பிடுவான். அதனால அதை ரெடி பண்ணி வச்சுட்டு போய் உட்கார்ந்தேன்னு வைங்க இது ரெடி ஆயிடும். ஓகே நம்ம ஸ்டார் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வெளியில ஸ்டார் கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சு கலர் ஸ்டார். ஓகே நான் யூஸ்வலாக கோல்டன் கலர் தான் வாங்குவேன். பட் ஆனால் இங்கே வந்து ஆலிசக்கா வீட்டில் கோல்டன் கலர் கட்டிட்டாங்க. ஸோ அதனால நான் கோல்டன் கலர் வாங்கலை. இப்போ ஆரஞ்சு கலர் கட்டிட்டேன் நான். இங்கே வெளியில் என்ன கலர் கட்டியிருக்கோம்? வெளில green color star. Okay. Dang dang. Pa. Yes. பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? சத்தம் போடாம சட்டம் தூக்கின்னு வந்துட்டேன். இல்ல கம்மியா இருக்கு. கரெக்ட்டா இருக்கும். நைட்டுக்கு மட்டும்னா இதுவே ஜாஸ்தியா இருக்குது. நாளைக்கு இதுவே ஜாஸ்தி தான். நாளைக்கு காலையில சாப்பிட்டுட்டு. ஓகே சரி நீ டேஸ்டா இருக்குன்னு தெரியல. அப்படியா? நீ எப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்த? எப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்த? டேஸ்ட் பண்ணவே இல்ல. நல்ல ஸ்மெல் சூப்பரா இருந்துதுப்பா. டேஸ்ட் பண்ணு ஃபர்ஸ்ட். பாப்பா டேஸ்ட் பண்ணிக்கிற எப்படி இருக்குது? செம்மையா இருக்குதா? கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. கரெக்ட்டா தான் இருக்கு. சூடா இருக்குன்னா தெரியுதா? நீ சாப்பிட்டு சொல்லு. நல்லா இருக்கு. ஐயோ உப்பே இல்ல. இது உப்பு இருக்குதுன்னு. உப்பு நிறைய இல்ல. கரெக்ட்டா தான் இருக்கு. இவன் எங்க ஆளை காணோம்? கேம் பாதியில விட்டுட்டு வர முடியாது. அதெல்லாம் முடிச்சுட்டு வருவாரு. செம்மையா இருக்கு. ஆனா டேஸ்டா இருக்கு. டேஸ்ட் வேற. சூடு ஆறுனாதான் டேஸ்ட் நல்லா தெரியும். நல்லா சாப்பிட்டு சொல்லு.
யம்மி. நான் சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது கதை கொடுத்தாலும் கொடுக்கும். இன்னும் சிக்கன்லாம் வேணாம் பாப்பா, எனக்கு சாதாரணமாக ஆமாம் ஆனியன் ரைத்தா வேணும். லைட்டாகவே அது இத்தினோண்டு எடுத்து ஊற்றும். வாய்க்கு எங்கப்பா பத்தும்? பத்தாதுப்பா, வாய்க்கே பத்தாதுப்பா வாய்க்கு. ரியலி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு, செம்ம டேஸ்ட்டு. என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு வீட்டில் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பிரியாணி சாப்பிட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு நீங்க இப்படி சொல்லியே நான் சமைக்கிறது இல்லைன்றாங்க. பிரியாணி சாப்பிட்டு 1 மாசத்துக்கு மேல ஆகுது. அவ்வளவு தயிர் பச்சடிமா நீ சாப்பிட போற? நீ பிரியாணி சாப்பிட போறியா இல்ல தயிர் பச்சடி? அவன் தான் வந்து என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து எனக்கு நிறைய தயிர் பச்சடி வேணும், நிறைய ஆனியன் போடு, எல்லாம் செய் அப்படி இப்படின்னா எதுக்கடா இதை செய்யறான் அப்படின்ட்டு எனக்கே புரியல. பாரு சொரியுது பாரு மண்டை எங்க வந்து. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். நீங்களும் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க எப்பயுமே லேட் தான் மார்னிங், பட் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் தான். நைட் எல்லாம் நாங்க கரெக்டா சாப்பிடுவோம், மத்தியானத்துல தான் கொஞ்சம் டிலே ஆகும். காலையில தான் டிலே ஆகும், மத்தியானம் கூட அதிகம் சாப்பிடவே மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.